ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. குரு வணக்கம். நினைப்பவர் தம்மை காக்கும் நிகரது மந்திரத்து தனிப்பொருள் உணர்த்தும் தெய்வம் தனித்தொழிற் வேலின் தெய்வம் வினைப்பகை ஓட்டும் செவ்வேள் வியன்புகழ் நாட்டும் எந்தை முனிக்குழு போற்றும் பாம்பன் முனி குரு மலர்த்தாள் போற்றி. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவம் என்பதில் இன்று 10வது வரிக்கும் 11வது வரிக்கும் அர்த்தத்தை பார்ப்போம். ஓம் சுரபதி பதையே நமோ நமக. தேவர்களின் தலைவனான இந்திரன் முதலானோர்க்கும் முதல் நாயகனாக விளங்குபவருக்கு வணக்கம் வணக்கம். சூரபன்மன் முதலான அசுரர்களை அழிக்க திருமுருகப் பெருமான் அவதாரம் செய்த பொழுது சரவணப் பொய்கையில் முருகப்பெருமான் அனைத்து தேவர்களையும் மயக்கி போருக்கு எழுமாறு செய்து பின் பிரகஸ்பதி குரு வேண்ட தம் பேருருவத்தை காட்டியருளினார். முருகப்பெருமானின் மகிமையை உணர்ந்த தேவர்கள் பலவாறு துதித்தனர். தாங்களே தலைவன் சேனாதிபதியாக இருந்து அசுரர்களை அழித்தருள வேண்டும் என வேண்டினர். தேவகிரிக்கு சென்று பட்டாபிஷேகம் செய்தனர். திருமால் முதல் அனைத்து தேவர்களும் கந்தப்பெருமானுக்கு ஆடை ஆச்சமனம் கந்தம் யக்ஞோபவீதம் தீபம் தூபம் முதலான உபசார வழிபாடுகளை செய்தனர். தாங்களே எங்களுக்கு உலக நாயகர் ஜெகத்குரு என்றெல்லாம் புகழ்ந்து துதித்து வழிபட பெற்றதால் சுரபதிக்கு பதி என சிறப்பிக்கப்படுகிறார். அசுரர்களை அழித்த பிறகு நிலை குலைந்திருந்த தேவருலகத்தை மீண்டும் சிறப்பு செய்து தேவேந்திரனுக்கு முடிசூட்டி அருளிய காரணத்தால் செவ்வேள் பரமன் தேவர்களுக்கு ஈசன் என சிறப்பிக்கப்படுகிறார். சுரர்கள் என்பதற்கு சைவ நெறிப்படி 36 தத்துவங்களுக்கும் அதிபதியாக உள்ளவர்களையும் 36 தத்துவங்களில் உள்ள புவனங்களுக்கு அதிபதியாக உள்ளவர்களையும் குறிக்கும். தத்துவாதிபதிகளுக்கும் புவனாதிபதிகளுக்கும் தனிப்பெரும் நாயகன் சுப்பிரமணிய சுவாமி ஆவார். சுரர்கள் எனப்படுபவர் ஆதித்யர்கள் 12, 11 ருத்ரர்கள், வசுக்கள் எண்மர், அஸ்வினி மருத்துவர் 20 என 33 வகைப்பட்ட தேவர்கள் குழுக்கள் உண்டு. ஒவ்வொரு வகையிலும் கோடி என்பதால் 33 தேவர்களாவர். அத்தேவர்கள் அனைவருக்கும் சுவாமியாக விளங்குவதால் சுரபதி என புகழப்படுகிறார். சுரபதி என்பதற்கு தேவனான சிவபெருமானை குறிக்கும். வீரபத்ரர், பைரவர், திருமால், பிரம்மா, ருத்ரர்கள் போன்றவர்களையும் சுரர் என குறிப்பர். இவர்கள் அனைவராலும் துதிக்கப்படுபவர் தனி முதல் நாயகன் சண்முகப்பெருமான் என்று பொருள் உண்டு. சுரர்கள் என்பதற்கு தம் ஆத்மாவில் லயம் அடைந்து தாமே ரமிப்பவர்கள் என்று ஒரு பொருளும் உண்டு. சுவாத்மாராமர்கள் என்பர். ஞானிகளுக்கெல்லாம் நாயகன் குகப்பெருமான். சோகம் பாவனையில் அகண்ட சச்சிதானந்த சொரூபத்தை அனுபூதியாக பெற்று விளங்கும் தியான சீலர்களின் அதிபதி சுப்பிரமணிய சுவாமி ஆவார். அடுத்ததாக 11வது வரியாகிய ஓம் நட சிவ பதையே நமோ நம என்ற வரியின் விளக்கத்தை பார்ப்போம். நடம் என்றால் ஞான நடனம். சிவம் மங்களை அருளுவது, ஆனந்தம் செய்வது. சிவம் என்பது புனித மந்திர சொல். அசையும் அசையா பொருள் அனைத்திற்கும் அந்தராத்மாவாக திகழ்வது. ஆணவமல சம்பந்தம் இயல்பாக இல்லாதது. கொடைத்தன்மை, மிகுந்த மதுரத்தன்மை, விசேஷமாய் அறியும் தன்மை, பொறுமை, அதிசயத்தன்மை முதலான நற்குணங்களுக்கு பற்றுக்கோடாக உள்ளது. உயிர்கூட்டங்களின் மங்களத்தை கருத்தில் கொண்டு எல்லா செயல்களையும் செய்தருள்வது. பிரபஞ்சங்களை நியமனம் செய்வது. சிவபரம்பொருளே மந்திர திருமேனி தாங்கி வெளிப்படுகின்றது. பஞ்ச பிரம்ம மந்திரங்கள் 5, ஷடங்க மந்திரங்கள் 6, கலா மந்திரங்கள் 38 இவற்றால் உருகொண்டது. தங்க அம்பலத்தில் தனி நடனம் செய்து அருள்பவரே சிதாகாச ஸ்வரூபமாக விளங்கும் சபையில் ஆனந்த நடனம் செய்து ஐந்தொழில் கூத்து என செய்கிறார். உயிர்கூட்டத்திற்கு முதல் பந்தத்தையும் பின் பரிசுத்தமாக்கி இன்பத்தை அடைய செய்யும் காருண்ய நடனமே ஐந்தொழில் கூத்து என்பதாகும். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அனுக்கிரகம், அருளல் என 5 தொழில்களையும் செய்கிறார்.
உயிர்க்கூட்டங்கள் அசைய தனி முதல்வனான சிவபெருமான் அருட்சக்தியின் உடன் சேர்ந்து ஐந்தொழிலையும் செய்கிறார். அவரே நடபதி ஆவார். இதய தாமரையில் உள்ள வெளியே குகை எனப்படுகிறது. எப்பொழுதும் பேரின்ப நடனம் செய்தருளும் தலைவனே குகன் என்று வேதங்கள் கூறுகின்றன. பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம், மகத், அகங்காரம் என்னும் 7 ஆவரணங்களுடன் கூடிய தத்துவத்திற்குள் பிரகாசிக்கும் ஞான சபையில் மகா நடனத்தை குகேசனே செய்தருளுகின்றார். குகேசனும் நடேசனும் ஒருவரே. 108 விதமான தாண்டவங்களையும் சிதாகாசமான சிற்சபையில் பதஞ்சலி முனிவரும் வியாக்கரபாத முனிவரும் இயக்கும் வண்ணம் நிகழ்த்தி அருளியவர் குகப்பெருமானே என்று அருணகிரிநாதர் பாடுகிறார். யுத்த களத்தில் குடைக்கூத்தும் துடிக்கூத்தும் ஆடியதால் நடசிவபதி எனும் சிறப்பு கூறியவர் குமாரப்பெருமானே. நடனம் என்பதற்கு லீலைகள், விளையாடல்கள் என்று பொருளும் உண்டு. மதுரை அம்பலத்தில் சிவபெருமான் நடத்திய 64 திருவிளையாடல்களையும் சுகுமார சிகாச்சலம் எனப்படும் ஞானகிரியில் சித்திரசேனன் என்னும் அரசனின் வேண்டுகோளுக்கு இசைந்து தாமே செய்தருளி சிவபெருமானும் தானும் ஒன்றே என உணர்த்தி அருளினார். நடனபதியாகிய சிவபெருமான் சிஷ்யபாவம் கொண்டு பிரணவ உபதேசத்தை கேட்டதால் நடபதியாகிய கூத்தப்பெருமானுக்கு பதியாக திகழ்பவன் செவ்வேள் பரமன் என்னும் பொருளும் கொள்ளலாம். இவ்வாறாக இன்று பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவத்தில் ஓம் சுரபதி பதையே நமோ நமக, ஓம் நட சிவ பதையே நமோ நமக என்ற 2 தோத்திர மந்திரத்தின் பொருளை பார்த்தோம். அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியை தொடர்ந்து சிந்திப்போம். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவணபவ முருகா சரணம். திருச்சிற்றம்பலம்.